இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன், பராசக்தி 2 படம் வர மாரி இருந்துச்சு. ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும். ஸோ தெரியாதவங்க அதுக்கான தனி வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க்க இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பராசக்தி படத்துடைய மூவி ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டாச்சு. அந்த வீடியோட லிங்க்குமே இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கேன். போய் பாருங்க. ஸோ இப்போ வரைக்கும் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, பராசக்தி மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் 2 படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியுடைய வாவாத்தியார். போன வருஷம் மதகஜராஜா, இந்த வருஷம் வாவாத்தியார். அப்படிதாங்க இது இருக்கு. ஏன்னா வாவாத்தியார் படம் போன மாசமே ரிலீஸ் ஆக வேண்டியது. அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கறதுல உங்களுக்கே தெரியும். எது நாகார்ஜுனாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ வாவாத்தியார் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ எதனால இந்த படம் போன மாசம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கோர்ட்டுக்கு ஒரு 21 கோடி ரூபாய் கட்டணுங்க. ஸ்டுடியோ கிரைன் வந்து பாத்தீங்கன்னா 21 கோடி ரூபாய் கட்டணும். கட்டினாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்டா வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த வாவாத்தார் படத்தை ஏலத்துல விட போறோம். அதுக்கான காரணம் ஸ்டுடியோ கிரைன் வந்து ரொம்ப நாளா இந்த 21 கோடி ரூபாய் கட்டாம இருக்காங்க. அதனால இந்த படத்தை நாங்க ஏலத்துல வர்றோம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானவேல் ராஜா இருந்துட்டு இந்த 21 கோடி ரூபாய் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு பதிலா ஒரு 3.25 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. 3.75 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. சோ கொடுத்த உடனே சரி பேலன்ஸ் வந்து நீங்க அப்புறமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அப்படிதான் ஸ்டுடியோ கிரைன் வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட இருந்து ஞானவேல் ராஜா ஒரு 30 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. சோ அதுல இருந்து தான் இந்த படத்தை இப்ப 21 கோடி ரூபாய் கட்டி ரிலீஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. சோ ரெண்டுத்துல எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் எல்லா பிரச்சனையுமே இந்த வாவாத்தியருக்கு முடிஞ்சு ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாவுடைய தலைவர் தம்பி தலைமையில். இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 15 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 30 ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ இப்ப பொங்கலுக்கு எந்த படமும் இல்ல இல்லையா, சோ அதனால முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்ப ஜனவரி 15ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு டீசர்னு விட்டுருந்தாங்க. அந்த டீசர் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது. அண்ட் இப்ப நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லருமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. சோ ஜீவாக்கு மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த படம் இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனவரி 14 வாவாத்தியார், 15 தலைவர் தம்பி தலைமையில். சோ இது போக ஜனவரி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தெரி படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்ப அந்த பிளான்ல சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா பொங்கலுக்கு ஏற்கனவே இப்ப 2 படம் வேற வருது இல்லையா, ஏற்கனவே பராசக்தி படம் வேற போயிட்டு இருக்கு. அதனால இந்த படத்தை ரீ-ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்களாமா. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் ராம்கோம் பாலகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவர் 173 அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. சோ அடுத்த என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்டர் எஸ்கே கிட்ட ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா அவர்கிட்டயுமே ராம்கோம் பாலகிருஷ்ணன் வந்துட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது எஸ்கே கிட்ட அவர் சொன்ன கதை வந்து பார்த்தோன்னா எஸ்கேக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் இப்ப சூர்யா கிட்ட கதை சொல்ல வந்திருக்காரு. சோ இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா ஃபைனல்ஸ் ஆகல, டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஒருவேளை இந்த சூர்யா அண்ட் ராம்கோம் பாலகிருஷ்ணன் இந்த ப்ராஜெக்ட் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் தனுஷுடைய D54 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை தமிழ் நியூ இயரை முன்னிட்டு ஏப்ரல் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்ப ஆக்டர் விஷாலுடைய மகுடம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தையுமே ஏப்ரல் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ இதை வச்சு பார்க்கும்போது மேபி இந்த 2 படமும் கிளாஸ் ஆக போதோ அப்படிங்கிற மாதிரிமே தோணுது. கண்டிப்பா கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ் நியூ இயருக்கு இப்போதைக்கு D54 படம் மட்டும் தான் வர மாதிரி இருக்கு, வேற எந்த படமும் வர மாதிரி நியூஸ் இல்ல. சோ அதனால மேபி இந்த மகுடம் படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் D54 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்போ வர நியூஸ்மே அதான், கண்டிப்பா பொங்கலுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஏற்கனவே படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்ப படத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா இப்ப டிசி படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, இதை முடிச்சிட்டு அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லோகே வந்து பாத்தீங்கன்னா 75 கோடி ரூபாய் சேலரி வாங்க
போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஏற்கனவே கூலி படத்துக்கு பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் சேலரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ இப்ப அவரோட அடுத்த படத்துக்கு பாத்தீங்கன்னா 75 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறாருங்க. சோ கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது. அந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு இந்த பொங்கலுக்கு, அப்படி இல்லைன்னா இந்த மாசத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்டை யாரு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜூன் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்போ வர நியூஸ்மே அதான் ஜூன் எண்டு அப்படி இல்லைன்னா ஜூலைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் யஷோடைய டாக்ஸிக் படத்துடைய டீசர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருச்சு. சோ இந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இந்த படம் வந்து இருக்க போகுது. அந்த வகையில இந்த டாக்ஸிக் படம் பாத்தீங்கன்னா ஒரு பேர்ன் வேர்ல்டு பிலிமா தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்ப இவங்க ரிலீஸ் பண்ணிருக்க இந்த டீசரே வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்குங்க. விசுவல், சினிமாட்டோகிராஃபி, இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அண்ட் பேன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டீசரே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் டீசர் வந்து பாக்கறதுக்கு கிராண்டா சூப்பரா இருந்தாலுமே இந்த டீசர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய கான்ட்ரோவர்சியை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது இந்த டீசர் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹீரோடைய இன்ட்ரோ சீன் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்தது அப்படிங்கறது இந்த டீசர்லயே பார்த்து இருந்திருப்பீங்க. சோ டாக்ஸிக் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி டீசரே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக்கா தான் அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் மூவி டைம் பாத்தீங்கன்னா பெருசா மைனஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. கலெக்ஷன் பாதிக்கப்படுமே அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் அனிமல் படம் தான். அனிமல் படமே இந்த மாதிரி ஏ சர்டிபிகேட் பிலிமா தான் வந்திருந்தது. ஆனா அது எவ்வளவு பெரிய கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வேர்ல்ட்வைடா 900 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணுச்சு. சோ இப்ப இந்த மூவி டைம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கலெக்ஷன் மட்டும் தாங்க பாக்குறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சினிமால வயலண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிருச்சு. அண்ட் அதுக்குமே KGF 2 தான் காரணம். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய வயலன்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப அனிமல் படத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷயங்களுமே படத்துல அதிகரிச்சிருச்சுங்க. சோ மறுபடியும் இந்த யஷோடைய படத்திலே இந்த டாக்ஸிக்கான விஷயமே தொடருது. சோ இதனால இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லா கலெக்ஷனை மட்டுமே பேஸ் பண்ணி தான் இவங்க படமே எடுக்கிறாங்க. கலெக்ஷனை தாண்டி சினிமால பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய பேர் ஃபேமிலியா பாக்குறவங்களும் இருப்பாங்க, குழந்தைகளும் பார்ப்பாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் படத்துல இருக்கும்போது கண்டிப்பா அது முகம் சுளிக்கதா வைக்கும். ஒரு பிசினஸ்க்காக மட்டும்தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கான்ட்ரோவர்சி அப்படிங்கறத கிளப்பி விட்டுருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பராசக்தி படத்துடைய கலெக்ஷன் பத்தி பார்த்தோம்னா இப்ப படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்கன்னா 27 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அண்ட் அடுத்து 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா 51 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சோ 3வது நாளுக்கான ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மூவி டீம் வந்துட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. நம்மளுக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 கோடி ரூபாய் தாண்டி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு 65 கோடியில இருந்து 70 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதையுமே பாத்தீங்கன்னா மூவி டீம் வந்துட்டு சீக்கிரமா அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.